கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், பெரியவர். இந்த நாளில் நிச்சயமாய் உங்களுக்கு தேவன் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தை அவர் செய்வார். கலங்காதீங்க. எது இருக்கட்டும், என்ன தேவை இருக்கட்டும், எதுவானாலும் சரி, என்ன குழப்பம் இருக்கட்டும், எல்லாவற்றையும் மாற்றியமைக்க ஆண்டவரால் முடியும். முதலாவது பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அதே போல் திருமண நாளை காண்கிற குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஜீவ வார்த்தைக்கென்று தெரிந்து கொண்ட வேத வசனத்தை கேட்போமா? 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் அந்த 12வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். இந்த ஜீவ வார்த்தையின் தலைப்பு ராஜாக்கள் வருவார்கள். எலிசாவிடத்தில் 2 ராஜாக்கள் வந்திருக்கிறார்கள். 2 ராஜாக்கள் அவனிடத்துல போனாங்களாம். எதுக்கு போனாங்க? அதாவது யுத்தத்துக்கு போன இடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை, தண்ணி கிடைக்குமா கிடைக்காதா அதை விசாரிக்கிறதுக்கு ராஜாக்கள் போனார்கள். பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசியை தேடி ராஜாக்கள் போனார். 2 ராஜாக்கள் போகிறாங்க. தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். உங்களை தேடி ராஜாக்கள் வர மாட்டார்களா? பிரபுக்கள் வர மாட்டார்களா? பெரியவர்கள் வர மாட்டார்களா? நீங்கள் தான் எல்லாரையும் தேடி போயிட்டே இருக்கிறீங்களா? உங்களுக்கு நீங்கள் தேடி போயும் யாரையும் கண்டுபிடிக்க முடியலையா? யார்கிட்டையும் பேச முடியலையா? படிப்பு விஷயத்திற்காக, வேலை விஷயத்திற்காக, வியாபாரத்திற்காக, எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்திற்காக நீங்களே தேடி போய் இன்றைக்கி ஆள் இல்லை, நாளைக்கு வாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை போட்டு யாருமே அதை குறித்து எதையும் கவனிக்காமல் அப்படியே செய்து கொண்டு இருக்கிறாங்களா? பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் புரட்டி போட போகிறார். தேவனால் முடியும். உங்களுக்கு தேவன் செய்கிற அற்புதத்தினால, உங்கள் மேலே வைக்கிற கிருபையினால், உங்கள் மேலே வைக்கிற அபிஷேகத்தினால, உங்களுக்கு தேவன் கொடுக்கிற உயர்வுனால உங்களை தேடி உங்களிடத்தில் நன்மை பெறுவதற்கு, தயவை பெறுவதற்கு, உங்களிடத்தில் ஆலோசனை பெறுவதற்கு பெரிய பெரிய ஆட்கள் கடந்து வருவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களில் பாருங்கள், எவ்வளோ பெரியவங்க வந்தாங்க. அநேகர் வந்தாங்க, அதிகாரிகள். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நிக்கோதேமுங்கிற அதிகாரி, அவன் பெரிய அதிகாரி. அந்த அதிகாரி இரவில் இயேசுப்பாவை தேடி வருகிறான், அவரிடத்தில் பேசும்படிக்கு வருகிறான். பாருங்கள், பெரிய பெரிய ஆட்கள் வந்தாங்க. நீங்கள் இன்னும் யோவான் ஸ்நானகனை பாருங்கள், பெரிய பெரிய இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள், இன்னும் பெரிய பெரிய இராணுவ அதிகாரிகள், இன்னும் காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் அங்கே வந்து நிற்கிறார்கள். இதற்கு ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருக்கு என்று தங்களை அர்ப்பணிப்பதற்கு கடந்து வந்தார்கள். சாதாரண யோவான், ஒட்டகமயிர் தரித்திருந்த யோவான், வெட்டுக்கிளியும் தேனும் சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு அந்த யோவான் சாதாரண மனிதன். அந்த மனுஷனை தேடி அதிகாரத்திலிருந்து அநேகர் வந்தார்கள். உங்களை தேடி வருவார்கள். உங்கள் மேலே அந்த கிருபையை கர்த்தர் வைக்கப் போகிறார். உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களை பேரும் புகழுமாய் இயேசுப்பா மாற்றப் போகிறார். விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். எலிசா தீர்க்கதரிசியை தேடி ராஜாக்கள் வந்ததைப் போல இன்றைக்கு ஜீவ வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மேல் ஆண்டுடைய கிருபை இறங்கி, வல்லமை இறங்கி, உயர்வு உண்டாகி, பெரியவர்கள் கூட இவர்களை நாடி தேடி ஓடி வரத்தக்கதாய் ஆண்டவருடைய அதிசயம் வழங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்மால் இந்த காரியத்தை செய்ய முடியும், அற்புதத்தை செய்ய முடியும். வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், குடும்ப தலைவர் தலைவிகளை கண்ணோக்கி பாரும். நாங்கள் தாழ்த்தப்பட்டிருக்கிறோமே, ஒன்று இல்லாமல் இருக்கிறோமே, சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கிறோம் என்று யாரெல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் விசேஷித்த வல்லமை, விசேஷித்த மகிமை, விசேஷித்த ஒரு அக்கினி இப்போது வைக்கப்படுவதாக. இதன் மூலம் உடைய பிள்ளைகள் உயர்த்தப்படட்டும், விசேஷித்த அதிகாரங்கள் வரட்டும், விசேஷித்த ஞானம் உண்டாகட்டும், விசேஷித்த மேன்மை உண்டாகட்டும். அது நிமித்தம் மற்றவர்கள், உயர்ந்தவர்கள் கூட இவர்களை நாடி தேடி வரத்தக்கதாய் காரியங்கள் ஆகட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்து விட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்த நாளில் வியாதிஸ்தர்களுக்காக உம்மை நோக்கி மன்றாடுகிறப்பா. எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. இப்போ இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற யாரெல்லாம் வியாதின் அகோரத்தினால் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு அற்புதத்தை செய்யும், சுகமாக்கும். அதே போல் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க. குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நிரந்தர வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை தாருங்கப்பா. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு உயர்வை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்து விட்டீரதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.